ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலனைசேஷன், காலனைசர், காலனைஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றை பற்றி டீட்டெயில்டான சம்மரி தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் அதை செக் பண்ணிவிட்டு அண்ட் அதோட கண்டினியூஷன் தான் இது. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து புரியும். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து காலனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். காலனைசேஷன் வந்து இந்த யூரோப்பியன் பவர்ஸ் இருக்குது இல்லையா, யூரோப்பியன் பவர்ஸ் வந்து அவங்களோட பவரை வந்து மற்ற கண்ட்ரி மேலே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் மற்ற கண்ட்ரியை வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா கூட ஒரு டைமிங்கில் வந்து பிரிட்டிஷ் காலனைசேஷன் கடியில் தான் வந்து இருந்தாங்க. அண்ட் இந்தியா, ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா அண்ட் நிறைய கண்ட்ரீஸை வந்து யூரோப்பியன் பவர்ஸ் அதாவது பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளோட அமெரிக்கன் லிட்ரேச்சரையும் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து காலனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியும். அண்ட் எந்த அளவுக்கு வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்ட் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் வந்து அந்த காலனைசேஷன்னால் என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறாங்க. அண்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க காலனைசேஷனை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் அந்த காலனியல் பீரியடாக அமெரிக்கன் லிட்ரேச்சர் என்ன சொல்லுதுன்னா 17th-லேருந்து 18th செஞ்சுரி வரைக்குமே வந்து கொலோனியல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ காலனைசேஷன்னா ஒரு கண்ட்ரியை வேற ஒருத்தங்க வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அவங்க வந்து ஆக்கிரமித்து அவங்க வந்து ரூலிங் பவராக இருக்கிறது தான் வந்து காலனைசேஷன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க இல்லையா, அதுதான். அண்ட் அந்த ரீஜன் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணும்போது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க இல்லையா, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த போஸ்ட் கொலோனியல் ஒர்க்கை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போது அப்படின்னா பிரிட்டிஷ் எல்லாமே ரூல் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இப்போ இந்தியாவில் ரூல் பண்ணாங்க. அண்ட் இந்தியாவில் ரூல் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து எழுதக்கூடிய ஒவ்வொரு லிட்ரேச்சருமே வந்து போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சராக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து காலனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க காலனைஸ் பண்ணிவிட்டு கிளம்புனாலும் இன்னும் கூட அவங்க அதோட தாக்கங்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் கொலோனியல் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஒர்க்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் மட்டும் கிடையாது, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் அண்ட் போர்ச்சுகல்ஸுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸை வந்து ஆக்குப்பை பண்ணி ரூலிங் பார்ட்டிஸாக இருந்திருக்காங்க. அண்ட் ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, இந்தியாவெல்லாம் அவங்க வந்து ரூல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஒரு போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் அப்படிங்கிற டேர்ம் வந்து லேட் 20th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஒரு லீகசி ஆஃப் காலனைசேஷனாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா ஒரு 20th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் வந்து அந்த காலனைசேஷன்லாம் இருக்குது இல்லையா, அந்த காலனைசேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அதனால் போஸ்ட் கொலோனியல் காலனைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தானே போஸ்ட் கொலோனியல்னு சொல்கிறோம். அண்ட் காலனைசேஷனுக்கு அப்புறம் வரக்கூடியது தான் வந்து போஸ்ட் கொலோனியல் சொல்கிறாங்க. ஸோ வந்து அது 20th செஞ்சுரியில் வந்து இருக்குது. இப்போ வந்து காலனைசேஷன் அப்படின்னா எந்த ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே வந்து ரூல் பண்ண வர்றாங்களோ அவங்க தான் காலனைசேஷன். அவங்க வந்து எதுக்காகனாலும் வரலாம், ஒரு ஃபார்மிங்காக வரலாம். அண்ட் இந்த நாட்டில் உள்ள வளங்களை எல்லாமே வந்து சுரண்டிட்டு போகணும். அண்ட் நம்ம நாட்டில் இல்லாத ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னா அதை வந்து எடுத்துகிட்டு போகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம், நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நாகரிகமே இல்லாமல் இருக்காங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கு சிவிலைஸ்ட் ஆக்க வந்திருக்கோம், நாங்கள் வந்து அவங்கள டெவலப் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல முகங்களோட வந்து காலனைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ காலனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்ட் காலனைசேஷன், அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கும் காலனைசேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சர் எஸ்பெஷலி 17th செஞ்சுரியிலேருந்து 18th செஞ்சுரி வரைக்குமே வந்து அந்த காலனைசேஷன் அண்ட் அதோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூரோப் செட்டிலர்ஸ் வந்து அமெரிக்காவில் தான் செட்டில் ஆகிருக்காங்க. அண்ட் அதை வந்து ஒரு டிஃபைனாக வந்து எடுத்து காட்டுற ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் நான் சொல்ல வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஒர்க் அண்ட் ஆத்தர்லாம் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஒரு டாபிக் கொடுத்தே வந்து இதை கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்து வெறுமனையாக காலனைசேஷன் கேட்குறதுக்கு
வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அவங்க வந்து இந்த அமெரிக்கன் லிட்ரேச்சர் வச்சு காலனைசேஷன் கேட்குறதுக்கோ இல்லை நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் வச்சு காலனைசேஷன் கேட்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஜான் ஸ்மித்தோட எ ட்ரூத் ரிலேஷன்ஸ் ஆஃப் வர்ஜீனியா அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து ஒரு அமெரிக்கனோட லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அந்த ஜஸ்டிஃபிகேஷன், அவங்களோட அந்த சஃபரிங், எப்படி வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எல்லாமே வந்து ஒரு அப்டாக்கிள் தான் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து டிஃபைன் பண்ணி காட்டுற ஒரு ஒர்க்கு தான் வந்து எ ட்ரூ ரிலேஷன்ஸ் ஆஃப் வர்ஜீனியா, ஜான் ஸ்மித்ஸ் ட்ரூ ரிலேஷன்ஸ் ஆஃப் வர்ஜீனியா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நேட்டிவ் அமெரிக்கன் லிட்ரேச்சர் வந்து என்னென்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலனைஸ்டு பெர்ஸ்பெக்டிவில் அவங்க ஆத்தர்ஸ் லைக் லெசேலியா மார்மோன், சிலியாயின் சர்மோன் எக்ஸ்ப்ளோரிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் கல்ச்சர் லாஸ், அவங்க வந்து எங்களோட கல்ச்சரை வந்து நாங்கள் லாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ் அண்ட் காலனைசேஷன். இப்போ வந்து ஒரு அமெரிக்கன்ஸுமே வந்து அவங்க காலனைஸ்டு கண்ட்ரி தான். அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சருமே வந்து ஒரு காலனைஸ்டு கண்ட்ரியோட லிட்ரேச்சர் தான். இப்போது நம்ம தான் வந்து காலனைஸ் பண்ணப்பட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு இந்தியன்ஸ் அவங்களோட சஃபரிங்கை எழுதுறதுக்கும் அண்ட் ஒரு பிரிட்டிஷ் இந்தியன்ஸ் இப்படிலாம் ஒரு சஃபரிங் படுறாங்க அப்படிங்கிறது எழுதுறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நம்மளோட சஃபரிங்ஸை நம்ம எழுதினாதான் அது வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் நம்மளோட சஃபரிங்ஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம எழுதினாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்ரிக்கன்ஸும் சரி அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸும் சரி அவங்களோட லிட்ரேச்சரை அவங்க கையை எடுத்து வந்து அந்த காலனைசேஷனை பற்றி எழுதுறது தான். அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக நிறைய போஸ்ட் கொலோனியல் ஒர்க்ஸ் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஆஃப்ரிக்கன் அண்ட் லாட்டின் ஆஃப்ரிக்கா அண்ட் லாட்டின் அமெரிக்காவிலேருந்து நிறைய போஸ்ட் கொலோனியல் ஒர்க்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளோட இந்தியாலாம் வந்து ஓரளவு வந்து நம்ம வந்து மேலே ஏறி வந்துட்டோம். அண்ட் இன்னும் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கொலோனியல் பீரியடில் இருந்தே அந்த இதுலேருந்து இன்னும் அவங்களால வந்து வெளியே வர முடியாத அளவுக்கு பல வருஷங்கள் வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்கள ரூல் பண்ணி ரொம்பவே இன்ஃபீரியாரிட்டியாக தன்னைத்தானே வந்து ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலனைசேஷன் பவர். யாரோட காலனைசேஷன் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் அண்ட் ஃப்ரான்ஸோட பவர். அவங்களையுமே வந்து காலனைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவே அண்ட் லாட்டின் அமெரிக்காவே. சினுவா அச்சீபி நம்மளோட போஸ்ட் கொலோனியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே சினுவா அச்சீபி வந்து ஒரு பயங்கர பாப்புலரான ஒரு ஆத்தர். அண்ட் அவர் தான் வந்து இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அவரோட ஒர்க் த திங்ஸ் ஃபால் அப்பார்ட் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு போஸ்ட் கொலோனியல் ஒர்க்கை வந்து கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் அவர் வந்து ஒரு நைஜீரியன் ரைட்டர். நைஜீரியாவில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கல்ச்சுரல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு ப்ராப்பராக வந்து அந்த ஒர்க்கில் வந்து எழுதியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேப்ரியல் கார்சியா மார்க்வெஸ் 100 years of solitude. அது வந்து ஒரு கொலம்பியாஸ் கொலோனியல் ஹிஸ்ட்ரியவே வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது ரெண்டுமே வந்து நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்கு காலனைசேஷனுக்கு அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அமெரிக்கன் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் காலனைசேஷனுக்கு ஒரு காமனாக இருக்கிற தீம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து அவங்களோட கல்ச்சுரல் கிளாஷஸ், ஐடென்டிட்டி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரெசிடென்சி எல்லாமே இழந்திருக்காங்க. ஆனால் அமெரிக்கா லிட்ரேச்சர் வந்து எதில் ஆஃபன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. செட்டில்மெண்ட் அப்படின்னா இன்னும் கூட அமெரிக்காவில் வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கம்மியாகவும் செட்டில்டு காலனைசர்ஸ் இருக்காங்க இல்லையா. செட்டில்டு காலனைசர் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம தான் நேட்டிவ் பீப்புள் அண்ட் வந்து நம்ம நேட்டிவ் பீப்புளெல்லாம் விரட்டி விட்டுட்டு இப்போ இங்கிலீஷ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஆக்குபை பண்ணால் அவங்க வந்து செட்டிலர்ஸ். ஸோ அவங்க வந்து பயங்கரமாக அமெரிக்காவில் அவங்க இங்கிலீஷ் பீப்புள் செட்டில் ஆகிருக்கிறதுனால அவங்க வந்து செட்டில்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் நான் பிரிட்டிஷ் ஒர்க் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ட் சேலஞ்சஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதான் போஸ்ட் கொலோனியல் தியரி. போஸ்ட் கொலோனியல் தியரி அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் சைட் தான் வந்து அதுக்கு வந்து போஸ்ட் கொலோனியல் தியரியை வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு போனவர்.
அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர் காலனைசர் அண்ட் காலனைஸ்ட். இப்போ வந்து காலனைசர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ், ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தோம்ல, அவங்கெல்லாம் வந்து காலனைசர். ஸோ அவங்க தான் வந்து நம்மளை வந்து காலனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியாக போயிட்டு அவங்க எதுக்காகனாலுமே வந்து நம்மக்கிட்ட வந்து வந்துருந்துருக்கலாம். அண்ட் ஒவ்வொரு விஷயங்களுக்காக நம்மக்கிட்ட எதுக்காக வந்தாங்க அப்படின்னு தெரியாது. மேபி நம்மள்ட்ட உள்ள ஃபார்மிங்காக வந்திருந்துருக்கலாம், கல்டிவேஷனுக்காக வந்திருந்துருக்கலாம், நிறைய ஃபர்டிலிட்டி நம்மகிட்ட இருக்குது, அவங்கள்ட்ட இல்லாத வளங்கள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்காக வந்திருந்துருக்கலாம். ஆனாலும் அவங்க வந்து வந்திருக்கிறாங்க இல்லையா, நம்மகிட்ட மட்டும் இல்லை, ஆஃப்ரிக்காவாக இருக்கலாம், லாட்டினாக இருக்கலாம், அமெரிக்காவில் எல்லா இடத்துக்கும் இது மாதிரி போயிருக்கிறாங்க. ஸோ அந்த பிரிட்டிஷ் எம்பையர், அந்த யூரோப்பியன் பவர்ஸ் வந்து காலனைசர்ஸ். அண்ட் இந்த கொலோனியல் பீரியடில் வந்து ஏர்லி அமெரிக்கன் லிட்ரேச்சர் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஜான் ஸ்மித்தோட எ ட்ரூ ரிலேஷன் ஆஃப் வர்ஜீனியா 1608 வந்து இந்த ஒர்க் வந்து எழுதியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பயங்கர ஒரு பாப்புலரான ஒர்க். அமெரிக்காவில் ஏர்லி அமெரிக்கன் லிட்ரேச்சரில் வந்து ஏர்லி அமெரிக்காவில் என்னென்ன நடந்தது இந்த காலனைஸாலையும் காலனைஸ் பண்ணப்பட்டிருக்கிறவங்களாலையும் வந்து அவங்களோட சஃபரிங்ஸ் அண்ட் இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பியூட்டிஃபுல்லாக சொல்லுது. அண்ட் காலனைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமெரிக்காவில் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து காலனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிரிட்டிஷ் வந்து காலனைசர் அண்ட் அமெரிக்கன்ஸ் வந்து காலனைஸ்டு. ஸோ நேட்டிவ் பீப்புள் இருப்பாங்கள்ல, அவங்க நேட்டிவ் பீப்புள் வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து காலனைஸ்டு பீப்புள் அண்ட் செட்டிலர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க வந்து காலனைசர். ஸோ இப்போ வந்து காலனைசரும் நம்மளோட அமெரிக்கன்ஸை பற்றி எழுதுகிறாங்க அண்ட் காலனைஸ்டு பீப்புள் நேட்டிவ் அமெரிக்கன்ஸும் அவங்கள பற்றி எழுதுகிறாங்க. பட் இப்போ வந்து செட்டிலர்ஸ் எழுதுறத விட நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எழுதுறது தான் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க தான் அவங்களோட சஃபரிங்ஸையும் ஃபீலிங்ஸையும் எக்ஸாக்டாக வந்து அவங்களால எடுத்து சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நேட்டிவ் அமெரிக்கன் பர்ஸ்பெக்டிவ். அண்ட் அவங்களோட பர்ஸ்பெக்டிவை வந்து எது மூலியமாக ஒர்க் மூலியமாக வந்து அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அந்த காலனைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களும் ஒர்க் மூலியமாக வெளிப்படுத்துகிறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா லெஸ்லி மார்மோன் சிலிக்கோ செர்மோனி 1977 வந்து இந்த ஒர்க் எழுதியிருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய ஒர்க்கை வந்து அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸுமே எழுதுகிறாங்க அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்களே வெளிப்படுத்துறதுக்காக. நெக்ஸ்ட்டு லேட்டர் அமெரிக்கன் லிட்ரேச்சர். அண்ட் லேட்டராக வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகுது. அண்ட் அவங்களுக்குன்னு ஓனாக வந்து அவங்க வந்து இங்கிலீஷ்லேருந்து பிரிஞ்சு தனியாக வந்து ஒரு லிட்ரேச்சர் ஃப்ரீடமும் கொண்டு வராங்க. ஒரு லாங்குவேஜில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸை வந்து கொண்டு வராங்க. பட் இன்னுமுமே வந்து நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ் இருக்குது இல்லையா, நான் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஒரு லிட்ரேச்சர்லேயோ ஒரு லாங்குவேஜ்லேயோ நமக்கு வந்து ஃப்ரீடம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லைனா சம் வேர்ட்ஸ் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷும் யூஸ் பண்ணுவோம். பட் அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு லாங்குவேஜையும் வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இங்கிலீஷ்லேருந்து அவங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷை யூஸ் பண்ணாமல் அவங்களுக்குன்னே ஓனை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர். அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறப்போ போஸ்ட் கொலோனியல் பெர்ஸ்பெக்டிவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டன், ஸ்பெயின், ஃப்ரான்ஸு, போர்ச்சுகல்ஸ் இவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரியுமே காலனைஸ் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸுமே வந்து காலனைஸ் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் அந்த கொலோனியல் ரூலோட எஃபெக்டையும் எக்ஸ்பீரியன்ஸையும் தான் வந்து நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் வந்து இந்த போஸ்ட் கொலோனியலில் வந்து எழுதுவாங்க. அண்ட் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சினுவா அச்சீபியோட திங்ஸ் ஃபால் அப்பார்ட் அப்படிங்கிறது ஒரு பயங்கர ஃபேமஸான ஒர்க். போஸ்ட் கொலோனியலில் வந்து ஒரு நல்ல பாப்புலரான ஒர்க். 1958 வந்து அந்த ஒர்க் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதை தான் வந்து ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சருக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் வந்து கேப்ரியல் கார்சியா மார்சிக்கோட 100 Years of Solitude அப்படிங்கிற ஒர்க். ஏன்னா லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சர் வந்து எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ் காலனைசேஷன். அவங்க வந்து அவங்கள எந்த மாதிரிலாம் காலனைஸ் பண்ணாங்க அண்ட் அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க அந்த ஒர்க் மூலியமாக. அண்ட் பாப்லோ நெரூடா அண்ட் ஜோரோ லூயிஸ் பர்கிஸ் இவங்க எல்லாமே வந்து கொலோனியல் தீமை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அண்ட் நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு கல்ச்சர் இருக்குது, நம்மளோட கல்ச்சர் ஐடென்டிட்டி வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடாக வந்து அவங்க இருக்கிறாங்க. ஒரு ஆணித்தரமாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நம்மளோட ஐடென்டிட்டி நமக்கானது அப்படிங்கிற மாதிரி எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் வந்து ஆத்தர் வந்து பாப்லோ நெரூடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சரில். அண்ட் இந்தியன் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்குமே வந்து போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் அப்படின்னா மிட் நைட்ஸ் சில்ட்ரன்
அண்ட் சல்மான் ருஷியோட மிட் நைட் சில்ட்ரன் 1981 அண்ட் எப்படி வந்து இந்தியா பார்ட்டிஷன் ஆகுது அண்ட் பிரிட்டிஷ் ரூல் வந்து எப்படி எண்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து இந்த ஒர்க்கில் வந்து அவங்க அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட வழிகளை வந்து நம்ம எழுதினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ இப்போ வந்து காலனைசேஷன் அப்படின்னா காலனைஸ் பண்ணாங்க இல்லையா, எப்படி ஆக்குபை பண்ணாங்க. அண்ட் காலனைசர் அப்படின்னா இப்போ பிரிட்டிஷ், ஸ்பெயின், போர்ச்சுகீஸ் வந்து ஒவ்வொரு நாட்டுக்காக போய் ரூல் பண்ணாங்கல்ல, அந்த ரூலிங் பவர் யூரோப்பியன் பவர் தான் வந்து காலனைசர். அண்ட் காலனைஸ்ட் அப்படின்னா இந்தியா, லாட்டின் அமெரிக்கா அண்ட் ஆஃப்ரிக்கா அது மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே காலனைஸ்டு. அண்ட் அருந்ததி ராயோட காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் 1997 அண்ட் இது வந்து ஒரு இந்தியன் சொசைட்டி காலனைசேஷனுக்கு அப்புறம் அந்த எஃபெக்ட் வந்து எப்படி இருந்தது ஒரு சொசைட்டி மேலே, அண்ட் ஒரு சோஷியல் ஹைரார்கி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுச்சு, அண்ட் கல்ச்சுரல் ஹைப்ரிட்டி வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணி இந்த ஒர்க் வந்து நமக்கு வந்து காட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் லைஃப் வந்து அந்த காலனியல் லீகசி வந்து எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுச்சு அண்ட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவ்வளோ தான் வந்து சம்மரி. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவல் டாபிக்ஸ்க்கு வந்து வீடியோ வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.